எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக மற்றும் ஒரு புதன்கிழமை ஆராதனையில உங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்கால சத்தியங்களை படிப்பதற்கும் பகிர்வதற்கும் தேவன் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காக தேவனுக்கும் உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நீங்கள் நேரத்தை எடுத்து இந்த ஒரு மணி நேரம் கர்த்தருடைய பாதத்தில் எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கிற இந்த வாஞ்சைக்காக உங்களுக்கு நன்றி. நிச்சயமாக இந்த நேரங்கள் உங்களுக்கு ஆஸ்வதமாக இருக்கும். உங்களுடைய சாட்சிகள் எங்களை பலப்படுத்துகிறது. நம்முடைய விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக தேவனை உறுதியாக பற்றி கொள்ள வைக்கிறது. இந்த நாளிலும் கூக்குரல் பாகம் 5 கூக்குரல் பாகம் 5 நாம் படிக்க போறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து படிப்போம். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். கற்றுக் கொடுங்கப்பா. பேசுங்க. எங்கள் இதயம் உம்மை நோக்கி பார்க்கட்டும். உமதாக மாறட்டும் தகப்பனே. உம்முடைய வேத வசனத்தையே பிடித்து கொள்கிற பெரிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் தாங்க. உம்முடைய நாம மாத்திரம் மையப்படட்டும். இவை யாவையும் கண்மணியும் மீட்பராக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் புண்ணிய நாமத்தில் கெஞ்சி கெஞ்சி பரம்பிதாவே. ஆமென். இந்த நாளில் உலகம் முழுவதுமாக கிறிஸ்துமஸ் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிற தருணத்தில் நாம் கூக்குரல் பாகம் 5 தலைப்பு என்னவென்றால் ரிங் த பெல்ஸ் ஆர் சவுண்ட் த ட்ரம்பெட். ரிங் த பெல்ஸ் ஆர் சவுண்ட் த ட்ரம்பெட். ஒருவேளை நான் ஆங்கிலத்தில் சொன்னாலும் கூட உங்கள் எல்லோருக்கும் இது புரிந்திருக்கும். உலகம் முழுவதுமாக யூடியூப்பில் போய் பார்த்த பாடல்கள் மேல் பாடல்கள், இந்த பெல் மணிகளை அடியுங்கள், மணிகளை அடியுங்கள் என்று சொல்லி பாடல்கள் மேல் பாடல்கள், கிறிஸ்துமஸை கொண்டாடுங்கள் என்று சொல்லி போய்கொண்டிருக்கிற நாட்களில் தேவன் நமக்கு அவருடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்னன்னா, ரிங் த பெல்ஸ் இல்ல, சவுண்ட் த ட்ரம்பெட், எக்காலத்தை நீ ஊது என்று சொல்லி தேவன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறாங்க. அடியனுக்கு ஒரு சின்ன அனுபவம் இருக்கிறது. அடியன் தமிழ்நாட்டில் ஊழியம் செய்த நாட்களில் பிரகாசபுரம், நாஸ்ரேத் பிரகாசபுரம், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பிரகாசபுரம் நம்முடைய திருச்சபை இருக்கிறது. அந்த திருச்சபை பகுதியில் ஒரு ஊழியத்திற்காக அடியனும் பங்கு பெற்றேன். அந்த ஊழியத்தின் போது தான் நான் முதல் முறையாக பிரகாசபுரம் என்கிற அந்த ஊருக்கு நான் சென்றிருக்கிறேன். நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், இருந்தாலும் அப்பொழுதுதான் முதன் முறையாக நான் போயிருக்கிறேன். அப்போது அங்கே தங்கியிருந்த நாட்களில் மணி சத்தம் கேட்கும், அல்லது கிளாக் சவுண்டு கேட்கும். அது கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஆலயத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, ஆலயம் ஆரம்பிச்சிருப்பாங்கன்ட்டு. எனக்கு அது புதுமையாக இருந்தது. நான் வளர்ந்த ஊரில் அப்படி ரொம்ப குறைவு. இன்னும் சில மணிகள் கூட அடிக்கப்பட்ட உடனே அவங்க எல்லாமே அப்படியே சொல்கிறாங்க, முடிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் 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 அதை பற்றி கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறேன். எல்லாம் ஞாபகம் இல்லை, ஆனால் ஒரு சில காரியம் மட்டும் ஞாபகம் இருக்குது. ஒருவர் மரித்து விட்டால் கூட அவங்க அடிக்கிற மணி ஓசையில் கூட வித்தியாசம் இருக்குன்னு சொன்னாங்க. அது எனக்கு புதிதாக இருந்தது. ஒரு 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 சத்தம் ஒரு ஜனத்தை தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக வழிநடத்துகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் அந்நாட்களில். இந்த ப்ளோ த ட்ரம்பெட், இந்த எக்காலத்தை ஊது என்கிற இந்த சத்தமும் தேவ ஜனங்களை அவருடைய ஆலயத்துக்கு நேராக வழிநடத்தும் என்பதை அதிகமாக விசுவாசிக்கிறேன். ப்ளோ த ட்ரம்பெட், எக்காலத்தை ஊதுங்கள், ஜனங்களுக்கு புரியட்டும்.
என்னோடு நியாயாதிபதி புஸ்தகங்களில் நீங்கள் பயணியுங்கள். ஒரு 3 உதாரணங்கள் நேரம் நேரம் இருந்துச்சுன்னா நான் வேக வேகமாக நம்ம படிக்க போகிறோம். எனக்காக வாசித்து கொடுக்க போகிறீங்க. ஒரு 3 நபர்கள், அருமையான புத்தகம். நேரம் கிடைக்கும் போது தயவுசெய்து நீங்கள் படித்து பாருங்கள். இந்த புத்தகத்தில் சுருக்கமான பாடங்களை வேக வேகமாக நம்ம படிச்சுக்க போகிறோம். தேவன் எப்படி ஒரு மக்களை ஆயத்தப்படுத்தினார் என்பதை தான் இந்த நாளில் படிக்க போகிறோம். ரிங் த பெல்ஸ் ஆர் ப்ளோ த ட்ரம்பட். எடுத்தல் வாசிங்கள் நியாயாதிபதி புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். நியாயாதிபதி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் படிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாது இருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால். போதுங்கம்மா. இங்க நீங்க இந்த புஸ்தகம் இந்த 3ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே தேவன் ஒரு காரியத்தை சொல்றாங்க பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதவர்களும். இது ஜனங்களுக்கு என்ன தெரியாதுன்னா யுத்தம் செய்ய தெரியல. அவைகளை அறியும்படி, யுத்தம் செய்ய தெரியாத பிள்ளைகளுக்கு யுத்தம் எப்படி செய்யணும் என்பதை அறிஞ்சு கொள்வதற்கு அல்லது பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தேவன் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுற்றி இருக்கிற நிறைய மக்களை, மோவாபியர்கள், பிலிஸ்தியர்கள், இப்படிப்பட்ட ஜனங்களை என்ன பண்ணுறாங்கன்னா விட்டு வச்சுருந்தாங்களாமா. அடுத்த வசனம் அது யார் யாருன்னு சொல்லணும். இவங்க எல்லாரையும் ஏன் விட்டு வச்சிருக்காருன்னு சொன்னால், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்குறாங்க. யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்கான பயிற்சி. முதல் பாடமே இந்த கடைசி நாட்கள நிகழ்கால சத்தியத்தை படிக்கிற நமக்கு, காட் ட்ரெயின்ஸ் ஹிஸ் பீப்புள். தேவன் தம்முடைய ஜனங்களை என்ன பண்றான்னு சொன்னா ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு யுத்தம் என்று வரும்பொழுது இந்த யுத்தத்துல, அதுவும் நம்ம வாழ்கிற நாட்கள், இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்துல கடைசி பகுதி, இந்த யுத்தம் இன்டென்ஸ் ஆக போகுது, உச்சகட்டத்துக்கு போக போகுது. இந்த உச்சகட்டத்துக்கு போவதற்கு, நாம் நிற்பதற்கு தேவன் என்ன செய்வார்னு சொன்னா நம்மளை பயிற்சிவிப்பார். மறந்துடாதீங்க. ஒருவேளை அடியானுக்கும் இந்த கல்வி ஆணுடைய சமூகத்துல ஆண்டவர் நம்மளை பயிற்சிவிக்கிறார் என்கிற பாடம் ஆழமான பாடமாக இருந்தது. சில சமயத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆண்டவரே, எனக்கு துரோகத்தின் மேல் துரோகம், எனக்கு ஏன் அப்படின்னா தேவன் நம்மளை பயிற்சிவிக்கிறாங்க. ஒரு நாள் வரும், தனியா நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நம்ம சத்தியத்திற்காக தனியாக நிற்க வேண்டும். இப்பவே நம்ம இதெல்லாம் நமக்கு தேவன் பயிற்சி கொடுக்குறாங்க. என்ன ஆண்டவரே, நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில போராடி ஜெபிக்கிற, என்ன ஆண்டவரே, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, நான் மட்டும் போராடி ஜெபிக்கிற தருணத்திற்குள்ளாகவே போக வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. என்ன ஆண்டவர் நடக்கிறது? தேவன் உங்க மனசுல ஆவியானவர் பேசுறாருன்னா சிந்திச்சு பாருங்க. தேவன் பயிற்சி வைக்கிறார். இந்த யுத்தத்திற்கு நாம் நிற்பதற்கு, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் என்ன பண்றாங்கன்னா பயிற்சி வைக்கிறாங்க. அதை புரிந்து கொண்டால் நம்ம ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து, என்னை பயிற்சிங்க ஆண்டவரேன்னு சொல்லி. வாசிங்கள் சங்கீதம் புஸ்தகம், சங்கீதத்தில் 18ஆம் அதிகாரம் வசனம் 32, 33, 34 3 வசனங்கள். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 32ஆம் வசனம், 33ஆம் வசனம், 34ஆம் வசனம்.
என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அடுத்த வசனம் வாசிங்கம்மா. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். வசனம் சங்கீதக்காரனாக தாவீது சொல்றாரு, அவர் பலப்படுத்துறது அவர்தான், என்னை உயர்ந்த தலங்களில் என்னை நிறுத்துகிறவரும் அவர்தான். 34ஆம் வசனம் எப்படி ஆழமானதாக இருக்கிறது என்று பாருங்கள். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி. எப்படி வெண்கல வில்லு யோசித்து நம்மளால பார்க்க முடியுதுங்களா? வெண்கல வில்லு புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு என்ன பண்றாருன்னா தேவன் பழக்குவிக்கிறாரா. God is a God who trains us. நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவான்னு சொன்னா, இந்த கடைசி நாட்களில் சும்மா சாதாரணமா நம்மளுக்கு வெறும் ஆஸ்வதங்களை மாத்திரம் கொடுத்துட்டு இருப்பாரு, நமக்கு தேவையான பொருட்களை மாத்திரம் கொடுத்துட்டு இருக்குது, அப்படி மாத்திரம் நம்ம நினைச்சிடக்கூடாது. இந்த நிகழ்காலத்தில் படிக்கிற தேவன் நமக்கு அவர் நம்மளை எப்படி ஆஸ்வதிக்கிறாருன்னு சொன்னா, யுத்தத்திற்கு நம்மளை பயிற்சி வைப்பார். ஒருவேளை நீங்க இந்த பயிற்சிகளை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யூடியூப்ல நீங்கள் பார்க்கலாம். அமெரிக்கா தேசத்துல நேவி சீல்ஸ் என்று சொல்லக்கூடிய போர் வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்க எப்படி பயிற்சி வைக்கிறாங்க என்று பாருங்கள். எப்படி பயிற்சி வைக்கிறாங்க என்று நீங்கள் பாருங்கள், புரியும். இந்த உலக யுத்தத்திற்கு எப்படியெல்லாம் பயிற்சிக்கிறாங்க, எப்படியெல்லாம் தியாகம் செய்கிறார்கள், எதெல்லாம் முன்னிறுத்துறாங்க என்று நம்ம பார்க்கும் பொழுது, தேவனே நான் எவ்வளவு ஒப்பு கொடுத்துருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க பயிற்சி கொடுப்பதற்கு நான் எப்படி எவ்வளவு தூரத்துக்கு நான் பின்பற்றுகிறேன் ஆண்டவரே. புதிய ஏற்பாட்டிலும் அப்படிப்பட்ட வசனங்கள் நம்ம பார்க்க முடியும். எபிரேயர் புஸ்தகத்துக்கு உங்களுக்கு கவனித்திருப்புகள். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவத்திற்கு விரோதமாய் படிங்க. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதுனாலே இரத்தம் சிந்தக்கூடாதக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இப்படி தேவன் சொல்றாங்க பாருங்க. நீங்க ட்ரைனிங் நமக்கு இருக்குது, நமக்கு பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சியில ஆண்டவர் சொல்றாங்க, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் என்ன பண்ணல, எதிர்த்து நிற்கவில்லை. அதான் நம்ம போன வாரத்தில் நம்ம படித்தோம். கூக்குரல் பாகம் 4 படித்தோம். சாலமோன் என்ன பண்ணலன்னு சொன்னா, அந்த பாவத்திற்கு என்ன பண்ணலன்னா அவன் எதிர்த்து நிற்கலை அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம பயிற்சியும் எதற்கு நேராக வழிநடத்தும் அப்படின்னா, தேவன் நம்மளை பயிற்சிக்கும் பொழுது இந்த பாவத்துக்கு நேராக எதிர்த்து நிற்பதற்கு தேவன் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பயிற்சி கொடுப்பாங்க. மற்றும் ஒரு வசனத்தை அதே அதிகாரத்தில் வாசிங்க. 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிங்க. எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்ஷையை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திராயிராமல் வேசி பிள்ளைகளா இருப்பீர்களே. ஏன் இந்த ட்ரெயின் நமக்கு, ஏன் தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பாதையில தேவன் வழிநடத்தி சிக்ஷையில கொடுத்து பண்றானா? இல்லாட்டி நம்ம அவருடைய பிள்ளைகளாக இல்லாம என்னவா இருந்திருப்போம் ஒரு வேலை அப்படின்னா, வேசின் பிள்ளைகளாக இருந்திருப்போம்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம எதிர்த்து நிற்கிறவங்களாகவும் அதை வழி விலகி செல்கிறவர்களாகவும் நம்ம காணப்பட்டு இருப்போம். அப்போ தேவன் எப்படிப்பட்ட தேவன், அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்க. 12ஆம் அதிகாரத்தில் இந்த 3ஆம் 4ஆம் வசனத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து வசனம் முழுக்க வாசித்து பாருங்க, எப்படி ஆண்டவர் நம்மளை நடத்தாரு என்பதை நம்ம பார்க்க முடியும். 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதானமான பலனை தரும். தேவ பிள்ளைகளே, என்ன நிச்சயம் பார்த்தீங்களா?
என்ன ஒரு நிச்சயம் தேவன் கொடுக்குறாரு, அந்த சிச்சையும் எந்த தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல். அந்த ட்ரைனிங் தற்காலத்தில் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பெரிய குழப்பத்திற்குள்ளாக இருக்கலாம், ஒருவேளை என்ன ஆண்டவரே என்று கூட கேட்க வேண்டிய சூழ்நிலையாக கூட இருக்கலாம். ஆனால் அது துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் என்ன பழகினவர்களுக்கு அது நீதியாய் சமாதான பலனை தரும். அடுத்த வசனம் பாருங்க, ஆகினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி என்று சொல்லப்படுது. இந்த நிகழ்காலத்தில் படிக்கிற தேவ பிள்ளையில அந்த தேவன் நம்மளை இந்த யுத்த காலத்துல நம்மளை பயிற்சி வைக்கிறார். எதுக்கு அப்படின்னா, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, அதற்காக தேவன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அப்ப பாருங்க, ரிங் த பெல்லா இப்ப நமக்கு தேவன் கொடுக்கிற அழைப்பு இல்ல, எக்காலத்தை ஊது, யுத்தத்துக்கு பயிற்சி கொடுங்க. யுத்தத்திற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பயிற்சி பெற்று நீங்கள் ஆயத்தமாகுங்க. இப்ப கஷ்டமா இருக்கலாம் ஒருவேளை, ஆனால் சமாதானத்துக்கு எதுவாக அது முடியும் என்பதை தான் தேவன் என்ன பண்றாங்கன்னா, இந்த நியாய புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நமக்கு ஆரம்பிக்கிறாங்க. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்க்கிறோம். தேவன் என்ன பண்ணாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயிற்சியை கொடுத்ததாக நம்ம பார்க்க முடியும். மற்றும் ஒரு வசனத்தை வாசிங்க, 3ஆம் அதிகாரம், நியாய புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். நான் கர்த்தர் மூன்று உதாரணங்களை பார்க்க முடியாது, நேரம் குறைவா இருப்பதனால. முடிந்த அளவுக்கு நம்ம படிப்போம், தொடர்ச்சியை அடுத்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து படிப்போம். கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டு இருந்தார்கள். எதற்கு தேவன் இவங்களை சுத்தி விட்டிருந்தாங்க? இந்த ஜனங்களை, மோவாபியர்களோ பிலிஸ்தீர்களோ இவங்க எல்லாத்தையும் விட்டு வச்சிருந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் பார்க்கிறாரா, என்ன பார்க்கிறாரு? கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கும் இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களால் சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுது. அப்ப தேவன் நமக்கு இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து தேவன் என்ன கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னா, நம்ம அவருக்கு கீழ்ப்படிய போறோமா இல்லையா? தேவன் பரிசுத்த வேதத்திலிருந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கியங்களையும் நம்ம 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 அதுக்கு உடன்பட போறோமா, அது விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய போறோமா என்று தேவன் என்ன பண்ண போறாங்கன்னா பார்க்க போறாங்க. அதற்காக தான் நம்ம இந்த ஒவ்வொரு பரீட்சையும், இந்த ஒவ்வொரு பயிற்றுவிப்பும். இப்படி சாலமோன் என்ன பண்ணலன்னு சொன்னா இல்ல, அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு ஆண்டவரே இவ்வளவு அர்த்தம் இருக்குதா என்று எனக்கு தோன்ற ஆரம்பிச்சது. அந்த 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க பாருங்க. தேவனை எப்படி மக்கள் கீழ்ப்படுகிறாங்களா என்று பார்க்கணும்னு காத்திருந்தாங்க. ஆனால் தேவ ஜனங்கள் என்ன பண்ணாங்க நீங்க பாருங்க. 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிப்போம். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இவங்களை சுத்தி இருக்கிற ஜனங்களுடைய குடும்பத்துல பெண் கொண்டும் குமாரர்களை கொடுத்தோம். இப்படி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இந்த திருமணத்துல ஈடுபட்டது எப்படி மாறுது பாருங்க. அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். ஒரு ஊழியக்காரனாக்க இதை படிக்கும் பொழுது, ஆண்டவரே இப்படியும் இருக்குதா ஆண்டவரே, இப்படி தேவன் சொன்ன பிரகாரம் திருமணத்துல ஈடுபடாம இருந்து தேவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு விவாகம் பண்ணுவது மற்ற அந்நிய தேவர்களை சேவிப்பதற்கு சமமாக மாறுகிறதே ஆண்டவரே.
நமக்கு நிகழ்கால சத்தியம். நம்ம ஒருவேளை நினைக்கலாம் இது வெறும் திருமணம் தானேன்னு சொல்லிட்டு, இல்லை, ஆண்டுடைய பார்வையில் என்னன்னு சொன்னால், நீங்கள் அப்படி அப்படி செய்கிற காரியம் நீங்கள் அந்த தேவர்களை செய்விப்பதற்கு சமமாக மாறுகிறது. சாலமோன் ராஜா அந்த இதை செய்தார், அந்த பாவத்தை செய்தார். மற்ற எல்லா எல்லா தேசத்திலிருந்தும் திருமணம் முடிச்சு அவர் நினைச்சாரு, இது இந்த இந்த திருமணங்கள் எல்லாருமே இது எல்லாமே சமாதானத்தை எனக்கு கொடுத்துரும் என்று நினைத்தார். ஆனால் அது எல்லாமே அவருக்கு விரோதமாக மாறியது, அந்நிய தேவர்களை சேவிக்க வைத்தது. இப்படியாக இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க, மற்றும் ஒரு காரியத்தையும் செய்தார்கள். 7ஆம் வசனத்தை வாசிங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது. மறுபடியும் ஞாபகம் வந்துருச்சுங்களா? பாகால்களையும் தோப்பு விக்கிரகம். கடந்த வாரம் அதுதான் உங்களுக்கு எரேமியா புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். தோப்பு விக்கிரகத்தை என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க. சாலமோன் ராஜா நாட்களும் இது செய்தார்கள். இப்பொழுதும் இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த மரத்தை வைக்கிறது, இது எல்லாமே இந்த தோப்பு விக்கிரத்திலிருந்து வருகிற, இந்த அந்நிய தேவர்கள் வழிபாட்டிலிருந்து வருகிற ஒரு காரியம். சிந்தித்து பார்ப்போம். இது செய்யறது எல்லாமே ஆண்டு என்ன சொல்றாங்க, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாங்கானதை செய்தார்கள் என்பதற்கு அது சமம் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக ஒரு ராஜாவை எழுப்புறாங்க. வாசிங்க 9ஆம் வசனத்தை, 8ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே தேவனுக்கு கோபம் உண்டாகி ஒரு ராஜாவுக்கு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா விற்று போட்டாங்க. அந்த ராஜாவும் சில ஆண்டுகள் என்ன பண்ணாங்கன்னா அவர் ஆட்சி செய்தார். அதுவும் அந்த வசனத்துல போடப்பட்டிருக்கும். இப்ப ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்றாங்க. என்ன பண்றாங்க? 9ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். இங்க பாருங்க, என்ன ஒரு தேவன்! ஏன் இந்த தேவன் அன்பு தேவன், இரக்கமுள்ள தேவன், மன்னிக்கிற தேவன் என்று படிக்கிறோம்னா, தேவன் கோபப்படுறாங்க, மற்ற ராஜா கிட்ட அனுப்புறாங்க. ஆனால் அந்த ஜனங்கள் ஆணுடைய சமூகத்தில் கூக்குலிட்டு கூப்பிடும் பொழுது தேவன் ஒரு இரட்சகனை அனுப்புனாங்களாமா. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ பிள்ளைகளை நம்ம கூக்குரலிட்டு கூப்பிடும்போது, அதாவது ஏன் இந்த சீரீஸுடைய பேர் கூக்குரல் அப்படின்னா, தேவனும் கூக்குரலிடுகிறார், மனிதரும் ஆணுடைய சமூகத்தில் கூக்குரல் இருக்கிறாங்க. அப்படி கூப்பிடும் பொழுது தேவன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவர் மனம் இறங்குகிறார். ஒரு ரட்சகனை அனுப்புனாங்க. அந்த ரட்சகனுடைய பெயர் என்னன்னு சொன்னா ஓத்னியல் என்று அவருடைய பெயர். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? 10ஆம் வசனம். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிஷதாயிமின் மேல் பலம் கொண்டது. பாருங்க, இந்த ஓத்னியல் தேவன் எழுப்புனாங்க. இவர் போய் எந்த ராஜா அவங்களை அடிமைப்படுத்துறாங்களோ அந்த ராஜாவை என்ன பண்ணாருன்னா அவர் கொண்டு விட்டார். ஜெயித்துட்டாங்க. ஜெயிச்ச பிறகு ஒரு காரியம் நடக்குது பாருங்களேன். என்ன நடக்குது? 11ஆம் வசனம். தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணம் அடைந்தான். இந்த ஒரு மனிதனுடைய யுத்தம், ஓத்னியேல் என்கிற ஒரே ஒரு மனிதனுடைய யுத்தம் ஒரு தேசத்திற்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு 40 வருஷம் சமாதானமாக அமைதியில காணப்பட்டது.
நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மனித நிமித்தமாக 40 வருடம் அமைதல் காணப்பட்டது. ஆனால் ஒரு முடிவு பார்க்கும்போது தான் ஆச்சரியமான ஒரு முடிவாக இருக்குது. அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். இப்போ ஓத்திரிகள் 40 வருஷம் இருந்த பின்னாடி இந்த மனிதன் மரணம் அடைகிறாரு. மரணம் அடையும் போது என்ன நடக்குது பாருங்க. 12ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பழக்க பண்ணினார். இங்க பாருங்க தேவ பிள்ளைகளே, மக்கள் கூக்குரலிடும் போது தேவன் ஓத்னியேல் என்ற நபர் அனுப்புறாங்க. 40 வருஷம் சமாதானம் காணப்படுகிறது, அமைதல் காணப்படுது. இந்த ஒரு மனிதன் மரித்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியுமாக என்ன பண்ணாங்கன்னா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததை செய்தாங்களாம். சிந்தித்து பார்ப்போம். நீங்கள் ஒருவேளை இந்த யோத்னியேலை போல ஒரு மனிதனாக இருக்கிறீங்களா? உங்களுடைய சபைகளில், குடும்பங்களில் தயவு செய்து நில்லுங்கள். தயவு செய்து நில்லுங்கள். இந்த சத்தியத்துக்காக நில்லுங்கள். ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கவங்க எப்படா இவர் மறிப்பாங்க, எப்படா இவர் நகர்ந்து போவாங்க, எப்ப பொல்லாங்கானதை செய்யலாம் என்று காத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, என்னை எழுப்பினவர் நீர். நான் வெறும் இங்க ஏதோ ஒரு காரணமாக இல்லை. மக்கள் கூக்குலிட்டாங்க. ஒரு ரட்சகனை தேவன் என்ன பண்ணாங்கன்னா எழுப்பினாங்க. என்னை எழுப்பினது நீங்க ஆண்டவரே. நான் ஒருவனாக இருக்கிறேன் அப்பா. ஓத்னியனுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்களேன். எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். ஒரு மனிதன் மாத்திரம், தேசமே இருக்கிறாங்க. இந்த ஒரு மனுஷன் மரிச்ச உடனே எல்லாரும் மறுபடியும் ஆண்டரை விட்டு பிரிஞ்சு போறாங்கன்னா இந்த ஒரு மனுஷனுடைய போராட்ட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ஓத்னியனுடைய வசனம் நமக்கு அதுக்கு மேல சொல்லப்படலை. ஆனால் சிந்தித்து பார்ப்போம். இந்த ஒரு மனிதனுடைய போராட்ட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? எல்லாரும் தினந்தோறும் வந்து இந்த மனுஷன் சாவானா, சொன்னா கேட்க மாட்டேன்றானே என்றெல்லாம் பேசி இருந்திருப்பாங்க. குடும்பத்தில் பிள்ளைகளும் கூட கேட்ட மாதிரி நமக்கு தெரியல, மனைவியும் கேட்ட மாதிரி தெரியல. ஆனால் அந்த ஒரு மனிதன் நின்றார், சத்தியத்துக்காக நின்றார். தேவ பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். இந்த ஓத்தினுடைய வாழ்க்கையில் நான் படித்துக் கொள்வது என்னன்னு சொன்னா, அவர் எக்கால சத்தத்தை அவர் ஊதினவராக காணப்பட்டார். நீங்க கேட்குறீங்களோ கேட்கலையோ, நான் எக்காலத்தை ஊதப் போகிறேன் என்று ஊதின ஒரு மனிதன். நான் சொல்ற ஒரு காரியம் ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இதை சிந்தித்து பாருங்கள். இந்த தீர்க்க தரிசனங்கள் படித்துக் கொண்டு வருகிற நம்ம இதை நிறைவேறுதல் நம்ம கண் முன்பாக பார்க்கிறோம். அமெரிக்காவில் நடப்பதையும் ஐரோப்பிய தேசத்தில் நடக்கிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஒரு காரியத்தை, ஒரு நிகழ்வை நீங்கள் உற்று கவனித்தால் தெரியும். இந்த கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் மாத்துறாங்க, இந்த லாஸ் எல்லாம் மாத்துறாங்க பார்த்தீங்களா? இதை மாற்றும் பொழுது ஒரு காரியத்தை அவர்கள் பார்த்து கொண்டே மாத்துறாங்க. என்னன்னு சொன்னா, வயதானவர்கள் எல்லாம் மரிக்கிற டைம், ஒரு ஜெனரேஷன் கடந்து போகும் பார்த்தீங்களா? கரெக்டா அப்ப பார்த்து தான் என்ன பண்றான்னு சொன்னா, பிசாசானவன் என்ன பண்றான்? தன்னுடைய வேலையை செய்கிறான். நான் சொல்வதை கவனித்து பாருங்கள். முதிர்ந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள் கடந்து போகும் பொழுதுதான் திருச்சபைக்குள்ளும், குடும்பத்திற்குள்ளும், தேசங்களுக்குள்ளும் தேவனை அறியாத காரியத்தை அவன் புகட்டுகிறான், பிசாசானவன். அதனால் தேவ பிள்ளைகளே, உங்கள் போராட்ட வாழ்க்கை ஓத்தினியலை போல ஒருவேளை போராடி கொண்டிருக்கலாம். நான் ஒருவன் தானே ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி. கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை சமீபமாக இருக்கிறது. நாம் ஆயத்தப்படுவோம், பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். தேவன் நம்மளை இந்த நாட்களே பயிற்சி வைக்கிறார். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிரிப்பராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, இந்த போராட்ட காலத்தில் சுவாமி எங்களை பலப்படுத்துங்க. எங்களுடைய கரங்களை பலப்படுத்துங்க, எங்கள் கால்களை பலப்படுத்துங்க அப்பா. சத்தியத்தை அறியும்படியான உணர்வுகளை இதயத்தை தாங்கப்பா. அப்பா, இந்த நாளில் எங்களோட பேசியிருக்கிறீங்க. ஓத்தினுடைய வாழ்க்கையில் இருந்து கர்த்தாவே, அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்திருக்கும். ஆனால் ராஜா, அந்த மனிதன் நின்றார். நான் மரிக்கும் வரையும் என் ஜனங்களை நான் சரியாக வழி நடத்துவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து வாழ்ந்த அந்த மனிதனுக்கு போல நாங்களும் வாழ உதவி செய்யுங்க. இவை யாவையும் கண்மலையும் மீட்பராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி உள்ள பரம்பிதாவே. ஆமீன், ஆமீன்.